வெல்கம் டு டிவைன் 369 டேரோ ட்ரீடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி காளிமாவுடைய மெசேஜ் பார்க்க போகிறோம். ஆமாங்க, காளிமா நம்மளுக்கு என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட 369 டிவைன் 369 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் காளிமாவுக்கு கிராட்டிடியூட் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் ரிப்ளை பண்ணுவேன், ஓகேவா? இங்கே 3 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். செட் 1, செட் 2, செட் 3. நீங்கள் இன்ட்யூட்டிவாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த செட் ஆஃப் கார்டு வந்து ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். செட் 1 கார்டில் என்ன வந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். வாவ், மகாகாளி அம்மாவே வந்திருக்காங்கங்க. ஃபஸ்ட்டே பாருங்கள், மகாகாளி அம்மா. ஸோ தசமகாவித்யாலயுமே இந்த அம்மா தான் முதல்ல இருக்காங்க. உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவான எனர்ஜி, உங்களை டவுன் படுத்துகிற உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தையும் தடுக்கிற ஒரு பிளாக்கேஜை வந்து அந்த நெகட்டிவிட்டியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படியே கிளென்ஸ் பண்ணி அப்படியே வெளியில் கொண்டு வர போகிறாங்க. இந்த அம்மாவோடைய பிளெஸ்ஸிங்ஸால் அது கண்டிப்பாக இது நடக்கும். அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளிஞ்சிட்ருக்க அந்த தைரியத்தை வெளியில் கொண்டு வருவாங்க. உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த், உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத உங்களையே அவங்க திரும்பி பார்க்க வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல், நீங்கள் அதை எப்படி ஒவ்வொரு சேலஞ்சையும் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும், அப்படிங்கிறதையும் உங்களை வந்து இந்த அம்மா வந்து உங்கள்கிட்ட காமிப்பாங்க. எப்படி அப்படிங்கிறத உங்களுடைய இன்னர் வாய்ஸ் மூலமாக, உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் மூலமாக, உங்களுடைய இன்ட்யூஷன் மூலமாக இந்த அம்மா வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த ஃபர்தரான ஸ்டெப்ஸு கூட உங்களோட லைஃப் பர்பஸை நோக்கி கூட எடுத்து வைக்கிறதுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் மல்டி டேலண்டட் பர்சனாக கூட கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மல்டி ஸ்பெஷல் கிஃப்ட்ஸு இல்லை பவரு சம்திங் ஏதோ அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த அம்மா உங்களுடைய கிஃப்ட்ஸு, உங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற அந்த இதை வந்து சரியான நேரத்தில் கண்டிப்பாக இவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. செட் 1 ரீடிங் வந்து பயங்கர ஃபியர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மகாகாளி அம்மா வந்து எல்லோரும் அந்த செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்கள ப்ளஸ் பண்ணாங்க. இப்போ வாங்க செட் 2 கார்டு பார்க்கலாம். செட் 2 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு சின்ன மஸ்தாமா வந்திருக்காங்க. சூப்பர். நீங்கள் வந்து இந்த அம்மா வந்துட்டாலும் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் லிபரேஷன் வேணும். அதாவது யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் யாருமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்கல. உங்களை நீங்களாகவே ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு, நீங்களாகவே ஒரு கோட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு நீங்கள் இருக்கீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறத அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா வந்து ஒரு சின்ன கதை கூட உண்டு. இந்த அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய பசியை போகிறதுக்காக தன் தலையவே வெட்டி அந்த ரத்தத்தை அவங்களுக்கு கொடுத்து, இன்னொரு இதில் 2 பேருக்கு ஜெயா அண்ட் விஜயாவா ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச ரத்தத்தை அவங்களே குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுயநலம் இல்லாமல் அப்படி ஒரு ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. பட் நீங்களாகவே தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே ஒரு பவுண்ட்ரிஸ் போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கீங்க. நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யார், நீங்கள் உண்மையிலே யார், உங்களுக்குள்ள உண்மையான ஆற்றல் என்ன அப்படிங்கிறத இந்த அம்மா உங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் இந்த இதை தகர்த்து உடைத்து எரிஞ்சு வரும்போது தான் நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த அடி எடுத்து வைக்க போகையில் உங்களுடைய செல்ஃப் அந்த யாராவது கைப்பிடிச்சி தூக்கி விட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இல்லை. நீங்கள் மற்றவங்கள தூக்கி விட தான் இந்த பிறவியை எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த பிறவியை நோக்கி இந்த அம்மா உங்களை கூட்டு போவதுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷனை கவனிக்காமல் நீங்களாகவே ஒரு சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கிட்டு இதெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களாவே தயங்கி திருப்பி அந்த வளையத்துக்குள்ளே போகிறீங்க. ஸோ உங்களோட இன்ட்யூஷனை கவனிங்க. ஏன்னா அந்த அம்மா உங்களுக்கு இன்ட்யூஷன் மூலமாக தான் அவங்க கைட் பண்ணுறாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ நீங்கள் செட் 2 கார்டு சூஸ் பண்ணவங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செட் 2 கார்டு இந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக கிராட்டிடியூட் பண்ணிவிட்டு இந்த அம்மாவோட எனர்ஜியை நீங்களும் கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம செட் 3 கார்டு சூஸ் பண்ணலாம்.
செட் 2 கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு ரீடிங் சூப்பராக இருந்தது. இப்போ வாங்க செட் 3 கார்ட் பார்க்கலாம். வாவ், குணதந்திரிக்கா அம்மா வந்திருக்காங்க. ஓகே, பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுடைய குணங்களை வந்து எப்பயுமே சமநிலையாக வச்சுருக்கணுன்னா இந்த அம்மாவை தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள நீங்கள் உங்களோட கைடன்ஸ்க்கு நீங்கள் வந்து வர்ஷிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா மனுஷங்களை இல்லை நம்ம எல்லாருமே எப்பயுமே ஒரே இதில் நம்ம இருக்க மாட்டோம். குணத்தில் வந்து 3 குணம் இருக்குது. சாத்விக குணம், ரஜ குணம் அண்ட் தம குணம். சாத்விக குணம் எப்பயுமே ரொம்ப பொறுமையாக கரெக்டாக கண்ட்ரோலாக ஒரு பீஸ்ஃபுல்லாக எல்லாம் இருந்து நிதானத்தோட பற்றற்ற நிலையில் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே இது நம்ம ரஜா குணம்னா பார்த்திங்கன்னா ரொம்ப விகரஸாக பயங்கரமாக எது கிடைச்சாலும் பத்தாது போதாது அப்படிங்கிற ஒரு இதில் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த ரஜினி படத்தில் கூட படையாப்பா படத்தில் கூட சாத்விக குணம் ரஜ குணம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபைனல் வந்து டமேஸ் வந்து எதுக்குமே ஒரு மந்த நிலையாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு சோம்பேறித்தனத்தோட. ஸோ அப்போ வந்து நமக்கு எப்படின்னா ரஜோ குணமும் இல்லாமல் மந்த குணம், அந்த மந்த நிலையில் இல்லாமல் நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணுமா சாந்த நிலையில் சாத்வீக குணத்தோடு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். அதை தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை கீழே இருந்தாலும் சரி, எல்லாமே உனக்கு சமம் அப்படிங்கிறத அந்த அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியாக நீங்கள் அந்த நிலை உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எந்த மாதிரியான வேணும். இப்போ மற்ற 2 இது இருந்தாலுமே நமக்கு அது இது தான். ஸோ உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, அந்த பீஸ்ஃபுல்லாக, அந்த ஹார்மனியான, அந்த என்ஜாயபிளான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் எதையுமே டிட்டாச் பண்ணி நீங்கள் இருக்கணும்னா இந்த அம்மாவை நீங்கள் கூப்பிடும்போது அந்த சாத்வீக குணத்தை உங்களுக்கு கொடுத்து ஒரு பற்றற்ற நிலையை உங்களுக்கு கொடுத்து இந்த ஆன்ம ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து ஒரு மேலும் உங்களுக்கு வந்து உயர்ந்த நிலையை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு எந்த மாதிரியான குணம் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாத்விக குணத்தை சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபு டிட்டாச்மெண்ட்டோட அழகாக உங்கள் லைஃபு சூப்பராக ஸ்மூத்தாக போகும். அதே இது நீங்கள் விகரஸாக ஆக்ஷன்லேயே இருக்கீங்க அப்படிங்கிறதுனா உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன், ஒரு ஆன்சைட்டியில் கூட முடியலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த அம்மாவை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த அம்மாட்ட நம்ம கேட்கும்போது நம்ம ஆக்ஷன்லேயே இருக்கணுமா, இந்த ரெக்லெஸ் மூட்லேயே இருக்கணுமா, இல்லை மந்த நிலையில் இருக்கணுமா? ஏன்னா 2மே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். ஒன்றுமே செய்யாமல் ஒரு மந்த நிலையில் இருப்போம், அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம். இல்லைன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் ஒரு உயரமான ஒரு நிலையில் வந்தாலும் நம்ம வந்து எப்படி இருக்கணுமா, ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் இந்த அம்மா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம கிடைக்கும்போது நமக்கு லைஃப் எப்பயுமே ரொம்ப அமைதியாக, ஹார்மனியாக, ஒரு பியூட்டிஃபுல்லாக, அழகாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு நிறைவான வாழ்க்கை வந்து நம்ம வாழ்கிறதுக்கு இந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட அனுகிரகம் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த அம்மா வந்து குணதந்திரிக்கா அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிராட்டிடியூட் பண்ணிவிட்டு இந்த காலி ரீடிங் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். நான் உங்களுக்கு எந்த மாதிரியான கார்டு உங்களுக்கு இதில் ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு டைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். நீங்கள் செட் 1 செட் 2 எந்த கார்டு சூஸ் பண்ணிங்களோ அதையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் எனக்கு ரெசனேட் ஆச்சா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்க்குறேன். நான் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த ரீடிங்கோட எனர்ஜி நீங்களும் கிளைம் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ சோல்மேட்ஸ்.